போற்றி, திருக்கையிலாய் பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி, 7ஆம் திருமுறை போற்றி. சிவாய நம. திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர் 7ஆம் திருமுறையில் 86வது பதிகம். திருப்பாட்டு எண் எத்தனை? 10வது திருப்பாட்டு. 10வது மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க. தனது பெயர், உலகம் முழுவதும் பரவும்படியாக இருக்கின்ற திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர் சரி ஓகே வன்பார்த்தான் பனங்காட்டூரில் எழுந்தருளிருக்கின்ற பவள நிறமுடைய இறைவனை திருவாரூரில் எழுந்தருளிருக்கின்ற இறைவனை சிவபெருமானை, அந்த சிவபெருமானுடைய நாமத்தை தலையில் கொண்டிருக்கின்ற அடித்தொண்டன் அடிக்கீழ் கிடக்கும் நாய் போன்ற நம்பியாரூரன் பாடிய இந்த பாடலை உரை செய்வாரும், பாடலுக்கு பொருள் சொல்கிறவங்களும் சிவலோகத்தை அடைவார்கள். குறிப்புரை: திருவாரூர் சிவன் பேர் சென்னியில் வைத்த என்று சுந்தரர் பாடுகிறார். ஆரூரன் என்று தான் பெயர் பெற்றதற்கு காரணம் கூறுகிறார். அடியவர்கள் பல வகையாக இருப்பதால் அடித்தொண்டன் அடியன் என்று அருள்கிறார். அடித்தொண்டன் அடியன் என்று பாடுகிறார். இந்த தலத்தில் பாடினாலும் சரி, அவரவர் இடத்தில் பாடினாலும் சரி, நன்மைகள் கிடைக்கும் என்று அருளுகிறார். மந்திரத்தை படித்து பாருங்கள். பாரூரும் பனங்காட்டூர் அப்படின்னா உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பனங்காட்டூர்னு அர்த்தம். பவளத்தின் படியானை, பவளம் போன்றவனைன்னு அர்த்தம். ஒரு கருத்து உலகம் முழுவதும் புகழ்பெற்ற தலம், இன்னொன்று இறைவன் பவளம் போன்றவனாக இருக்கிறான். சீரூரும் திருவாரூர், அது இப்போ தான் அதுக்கு குறிப்புரை எழுதியிருக்கிறோம்.
திருவாரூர் சிவன்பேர் சென்னியில் வைத்த, சீரூரும் திருவாரூர் சிவன்பேர் சென்னியில் வைத்த என்பது அவருடைய பெயர் ஆரூரன் இருக்கிறதுனால அப்படி பாடியிருக்கிறாருன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு எடுத்துக்கிடணும். திருவாரூரை சொல்கிறாருன்னு எடுக்கக்கூடாது. அப்பர் தான் அந்த மாதிரி வேறு தலங்களை இடையில நிறைய சொல்லுவார். திருவாரூரை சொல்கிறாருன்னு எடுக்கக்கூடாது. அவருடைய பெயர் ஆரூரன்கிறதுனால திருவாரூர் இறைவன் பெயரை தலையில் வைத்தன்னு பாடுறாருங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிடணும்னு உரை சொல்லியிருக்காங்க. ஆரூரன் ஆமாம், ஊர்த்தொகையில் வரும். ஆனால் பதிகங்களில் இடையில வேறு தலங்களை அதிகமாக சொல்கிறது அப்பர் தான். ஆமாம், வருது. ஆரூரன் அடித்தொண்டன், அந்த சீரூரும் திருவாரூர் சிவன்பேர் சென்னியில் வைத்தங்கிறதுக்கு விளக்கம் அவரே சொல்லிட்டார். 3வது வரியை தொடங்கும் போது ஆரூரன்ட்டார். அடித்தொண்டன் என்பது அதுதான் உரையாசிரியர் சொல்கிறாரு. அடிமை செய்வங்களில் பல வகை இருக்காங்க. சிவனுக்கு அடிமை செய்கிறவங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பணிகளை எடுத்துக்கிடுறாங்க. அதனால் அந்த பணிகளை சொல்ல முடியாது. அதனால் அடித்தொண்டன்ட்டார். எந்த பணி செய்தாலும் அவர்களுக்கு தொண்டனாக இருப்பவன், எந்த பணியை செய்தாலும் அவர்களுக்கு தொண்டனாக இருப்பவன். அது பாடுகின்ற பணியாக இருக்கலாம், உளவாரமாக இருக்கலாம். இறைவனுக்கு என்ன செய்கிறோங்கிறத விட ஞானத்தை உணர்ந்து செஞ்சால் பயன் அதிகம். இறைவனுக்கு பணி செய்யும்போது யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஞானத்தை அறிஞ்சிட்டு பணி செய்யும்போது பலன் அதிகம். பலன் அதிகம். அது மேலும் நமக்கு ஞான அனுபவத்தை கொடுக்கும். எல்லாம் முறையாக செய்யணும். இப்போ ஒருத்தர் தாராபுரத்தில் நான் ஒருத்தரை சந்தித்தேன். தொடக்க விழாவுக்கு வந்திருந்தார். 300 பேர் என்கிட்ட உழவார பணியில் இருக்கிறாங்க. ஆனால் சைவம்னு என்னதுன்னு தெரியாதுங்கிறார். அது என்ன உழவார பணி? எனக்கு அது புரியலை. சைவம்னு என்னன்னு தெரியாத உழவார பணி என்ன உழவார பணி? அவன் ஃபீல்டு ஒர்க் அப்போ ஒன்லி சொல்லி வருத்தப்படுறாரு. எங்கள் ஊருக்கு நீங்கள் வாங்க, பக்கத்தில் ஒரு ஊர் சொன்னார், கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அதுதான் சிக்கலே. இப்போது எல்லா இதுலேயும் இப்போ ஆடுறதுலேயும் அதுதான் சிக்கல். தேவாரம் பாடுறது, அது திருவாசம் பாடுறது, எல்லாத்துலேயுமே எந்த நிலையில் அப்பர் சுவாமிகள் எப்படி ஞானத்தில் நின்றுக்கிட்டு சரியை காட்டினாரோ அது மாதிரி நம்ம காட்ட முடியாது. அவர் வழியில் நிற்கணும், அப்பருடைய வழியில் நிற்கணும். ஞானத்துக்கு முதன்மை கொடுத்து ஞானத்தில் நின்றுக்கிட்டு பணியில் இருக்கணும். பண்ண முடியாது, பலன் கொடுக்காது. அது என்ன செய்கிறோம்னே தெரியாமல் செஞ்சு என்ன பிரயோஜனம்? என்ன செய்கிறோம்னே தெரியாமல் அந்த பணிக்கு பயன் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2 விதமாக பார்க்கணும். அந்த பணி நம்மளை பக்குவப்படுத்துது வேறு, அந்த பணியையே நாம் ஞானமாக உணர்ந்து செய்கிறதுங்கிறது வேற இல்லை. என்ன சொல்கிறீங்க? பணியே ஞானமாக உணர்ந்து வேலை செய்கிறது வேறு. ஒரு குழந்தைக்கு அம்மா வேலை செய்கிறதுக்கும் வேலைக்காரி வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு குழந்தைக்கு அம்மா வேலை செய்கிற மாதிரி ஞானம் பெற்றுட்டு நம்ம வேலை செய்கிறது. ஒரு குழந்தைக்கு வேலைக்காரி வேலை செய்கிற மாதிரி நம்ம ஞானம் பெறாமல் இறைவனுக்கு வேலை செய்கிறது. ஆமாம், வேலை செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அந்த உள் உணர்வு, அந்த அனுபவம், அதெல்லாம் நிறைய இருக்குது. நன்றி, அது எல்லாம் ஞானத்திலேருந்து தான் வரும். அதனால தான் அதில் அவர் அந்த அடித்தொண்டன்கிற இடத்துல உரையாசிரியர் சொன்னார், பணிகள் பல அப்படின்னார். அதனால் அடித்தொண்டன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அடிங்கிறது எல்லாருக்கும் பொது. உழவாரம் செய்கிறவனையும் குறிக்கும், பூ பறிக்கிறவங்களையும் குறிக்கும், பாடுறவங்களையும் குறிக்கும். அதனால் அந்த பலருக்கும் நான் அடித்தொண்டனாக இருக்கிறேன்னு சொன்னால் தொண்டுகள் பலங்கிறத அதில் சொல்ல வர்றார். யார் வேணாலும் என்ன வேலைனாலும் செய்யலாம். நாயன்மார்கள் பானை செஞ்சவரும் நாயன்மார் தான், தேவாரம் பாடினவரும் நாயனார் தான். ஆனால் எல்லாருமே ஞானத்தில் இருந்தாங்கங்கிறத மறந்துடக்கூடாது. வேலையை பார்க்கக்கூடாது, எந்த பக்குவத்தில் வேலை செஞ்சாங்கங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி புது பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். வேலை முக்கியம் இல்லை, எந்த பக்குவத்திலிருந்து அந்த வேலையை செய்தார்கள் அதான் முக்கியம். அதுதான் அதில் முக்கியம். ஆமாம், அந்த வித்தியாசத்தை நம்ம அதை நோக்கி போகணும். எனக்கு மேலே இருக்கவங்களை நோக்கி நான் போகணும், அவங்களுக்கு மேலே அவங்க போகணும், இப்படி போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம குருநாதர் எடுத்துக்கிட்டால் தொண்டர் சீர் பருவார்னு நினைக்கிறார்ல, அப்படி அவர் எடுத்துக்கிட்டால் இறைவன் நினைப்பார், அவர் குருவை நினைப்பார். அப்படி அடுத்த டாப்பாக போயிட்டுருக்கணுமே தவிர இருக்கிற நிலையில் நாம் சந்தோஷப்படக்கூடாது. இருக்கிற நிலையில் நாம் என்ன செய்யக்கூடாது? திருப்தியை அடையக்கூடாது. சைவத்தில் அந்த பயணம் வேணும். அடித்தொண்டன், அடியன் சொல் பாருங்கள். திரும்பவும் தன்னை யாருங்கிறாரு?
அந்த வார்த்தை நல்லா இருக்குது. அந்த 2 வரி ரொம்ப அழகாக இருக்குது. ஆரூரன் அடித்தொண்டன் அடியன் சொல் அடிநாய் சொல். தன்னை யாருங்கிறாரு? அடிமை நாய்ங்கிறாரு. அப்படி அதே மாதிரி சொல்கிறார். அடித்தொண்டன் அடியன். அடியன் என்று சொன்னதும் தன்னை அடிமை என்று காட்ட, அடித்தொண்டன் என்று சொன்னதும் தன்னை அடிமை காட்ட, அடிநாய் என்று சொன்னது அதாவது இறைவனை விட்டு விலகாத தன்மை தான் நாயை குறிக்கும். மடத்தூரில் பேசும்போது சொன்னோம், கண்டபத்தில் வருது நாயடியே. தலைவன் அடித்து விரட்டினாலும் தலைவனை விட்டு பிரிந்து செல்லாத நாய், அதுதான் நாய்க்கு இலக்கணம். இறைவனே நமக்கு தண்டனை கொடுத்தாலும் இறைவனை விட்டு விலகாத தன்மை. அதுக்கு ஒரு திவ்ய பிரபந்த பாடலே அங்கே சொன்ன ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு திவ்ய பிரபந்த பாடல் இருக்குது வைணவத்தில். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரைகுழு சொன்னா விரைகுழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கொட்டு அம்மானே அரிசினத்தார் என்றதாய் அகற்றிடினும் மற்றுமவள் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போல் இருந்தேனே. தாய் என்னதான் குழந்தை அடித்தாலும் அம்மானு தான் அழப்போகுது. தாய் அடிக்கிறதுனால சித்தி சித்தின்னு அழாதில்ல. அதுபோல் நீ என்ன பண்ணாலும் நான் யாரை நினைத்து தான் அழப்போகிறேன், உன்னை நினைத்து தான் அழப்போகிறேன். ஆமாம், திரும்ப தாய்கிட்ட தானே ஓடுது. ஆமாம், இப்போது மருமக அடிச்சிட்டுன்னு நான் பேத்தி ஹெல்ப் பண்ண போவேன், அது அவங்க அம்மாட்ட தான் ஓடும். ஆமாம், அவங்க அம்மாட்ட தான் ஓடும். ஆமாம், அவங்க அம்மாட்ட தான் ஓடும். அப்போது அந்த இறைவனிடத்திலிருந்து நமக்கு நம்ம புறந்தள்ளுதல், நம்முடைய வினை காரணமாக இறைவன் புறம் தள்ளுகின்ற சூழல் வந்தாலும் நம்ம யாரை நோக்கி இருக்கணும்? அதான் நாயினுடைய இயல்பு. அடிநாய் சொல். ஊரூரன் உரை செய்வார். ஊரூரன் உரை செய்வார்னா அந்தந்த ஊரில் இந்த உரை செய்வாருங்கிறதுக்கு அந்த குறிப்புரையில் சொன்ன விளக்கத்தை விட பொழிப்புரையில் சொன்ன விளக்கம் தான் நல்லா இருக்குது. உரை செய்வாரும் அதற்கு விளக்கம் சொல்லுதல்னு அர்த்தம். நிறையா கற்பனைகள் நம்முடைய திருக்கூட்டத்தில் இருந்தது. நம்முடைய வேலைப்பழு வயது இதெல்லாம் நம்ம செய்ய முடியாமல் போச்சு. எனக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்தது. என்னதுன்னா, ஒவ்வொரு தேவார் தலமாக போய் ஒரு பதிகம் உள்ள தளத்தில் போய் அந்த ஒரு பதிகத்தை அந்த ஊர்லேயே உட்காந்து விளக்கம் சொல்லி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நகல் எடுத்து கொடுக்கறது பிறகு அடுத்த ஊருக்கு போகிறது. இப்போ நிறைய பதிகங்கள் இருக்கிற, இப்போ திருவண்ணாமலை நீங்கள் போய் தான் தேவாரம் பரவணுன்னு கிடையாது. இப்போ குணசேகரன் நம்மகிட்ட எவ்வளோ நாள் இருக்கோம், பஞ்சபோதத்துக்கு இந்த தேவாரம்லாம் போதுமானு கரெக்டாக சொல்கிறார் ஃபோனில். ஆமாம், ஆலந்தான் உகந்து போதும்கையா காஞ்சிபுரத்துக்கு கரெக்டாக சொல்கிறார். அன்னம்பாலிக்கும் போதும்கையா சிதம்பரத்துக்கு எடுத்துட்டார். பெரிய தலங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஒரு பதிகம் உடைய தலங்களில் இந்த பதிகத்துக்கு திருப்பாட்டு இருக்கிறதே தெரியாது. அந்த ஊர்காரங்களுக்கு பாடப்பட்டு 1300 வருஷத்துக்கு மேலாச்சு. அந்த ஊர்காரங்களுக்கே இன்னும் அந்த 10 பாட்டு தெரியாது. சைவம் வளர்ந்துட்டுங்கிறான், எதை வச்சு சொல்கிறான்னு எனக்கு தெரில. சாமி கோயில் பேர் தெரியாது. ஆமாம், சிவன் கோயில் தெரியல. ஒரு ஊரில் நாங்கள் யாத்திரை போயிருக்கும்போது நல்ல பெரிய ஊருக்குள்ள கோயில், சிவாச்சாரியரே கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மாட்ட சாவி இருக்குது. அந்த அம்மாக்கிட்ட, ஏமா நீங்கள் லேடிஸ் உள்ள போய் பூஜை பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுறோன்னா எங்களை விட மாட்டேக்குது. நம்ம ஆட்களில் ஒருத்தரை காட்டுறோம், அவர் பூஜை பண்ணக்கூடியவர் ஒருத்தர் கூட வந்திருக்காரு. அந்த அம்மா பூஜை பண்ணி அந்த அம்மா தான் ஜோதி காட்டுது. எந்த அறைக்குள்ளே போய்? கருவறைக்குள்ளே போய். இப்படி நடக்குது, போயிட்டுருக்குது. அது ஒரு பார்க்க அனுமதிப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சைவத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் போய் சேரலை. ஒரு பதிகம் இருக்கிற ஒரு ஊரில் போய் நீங்கள் பாடல் பெற்ற அவிநாசி பாடல் பெற்ற தலங்கிறீங்கல்ல, ஒரு 100 பேர் அந்த ஊருக்காரங்களை அதுக்கு பொருள் சொல்ல வச்சுருங்க பார்க்கலாம். அங்கேயும் நம்மளை மாதிரியே தான் பிரதோஷத்துக்கு போயிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் கேட்டால் வெற்றிங்க, எதை வெற்றின்னு சொல்கிறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. 1300 வருடங்கள் நாயன்மார்கள் நமக்கு கொடுத்து, ஆமாம் 1300 வருடங்கள் நாயன்மார்கள் நமக்கு கொடுத்து அந்த தேவார பதிகத்தை நம்ம அவங்கக்கிட்ட ரீச் பண்ணல. குற்றவாளி யார்? நம்ம தான், அவங்க கிடையாது. நம்ம தான் பெரிய குற்றவாளிகள்.
மாம்பழ திருவிழா கொண்டாடுறோம், மாடியில் நின்று மாம்பழத்தை வீசுகிறாங்க காரைக்கால் அம்மையார் விழாவில். காரைக்கால் அம்மையார் வரலாறு சொல்லுன்னு ஒருத்தனை கூப்பிட்டு சொல்லுங்கள். அந்த மாம்பழ கதையை சொல்லுன்னு சொல்லுங்கள். சேக்கிலார் சொன்ன மாதிரி அவன் வேறு மாதிரி கற்பனையாக சொல்லுவான். அதாவது இதையெல்லாம் நம்ம சைவர்கள் என்றைக்கு உணர்ந்து வருத்தப்படுறோமோ அன்னைக்கு தான் நம்ம சைவத்தில் உண்மையான பற்றுடையவர்கள் ஆகுவோம். ஆமாம், அது அவர் சொல்கிறாரு. ஒவ்வொரு ஊர்லேயும் இது உரை செய்யப்பட வேண்டும். திருவாசகத்துலேயும் அந்த மாதிரி ஒரு கனவு நான் வச்சுருந்தேன். ஒவ்வொரு ஊராக போய் திருக்குட்டை, இப்போ கூட அந்த கனவு எனக்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போக வேண்டியது, அங்கே இருக்கக்கூடிய 4 திருவாசம் பாடக்கூடிய குரூப் இருக்குன்னா அவங்கள வச்சு ஒரு முற்றோதல் பண்ணி அவங்க ஒரு விளக்கம் சொல்லி அடுத்த ஊருக்கு போகிறது. அந்த பாடுற நிலையிலிருந்து அவங்கள எங்கே அழைக்கிறது? விளக்கத்துக்கு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பாடுங்கிற ஒரு அவேர்னஸை கொடுக்கறது. அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட தேவையான அவேர்னஸ் ரொம்ப குறைவு. திருவாசம் முற்றோதலுக்கு முந்தி இந்த ஒரு தேவாரம், ஒரு 5 தேவாரத்தை பாடிட்டு உள்ளே போங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை குறைவு. அதுக்காக நான் பிளான் நிறையா திருவாசக விழானே நடத்தினேன். கனியூரில் திருவாசக திருவிழானே நடத்தினேன். பிரம்மாண்டமாக நடத்தினோம். அந்த அவங்களுடைய குலதெய்வம் கோயில் காட்டுக்குள்ளே. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்து தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறதா பிளான். ஆனால் ஒருத்தர் தொடங்கி விட்டால் அதே மாதிரி செய்கிறதுக்கு யாராவது வரணும்ல, நம்ம தானே திரும்ப செய்ய வேண்டியிருக்குது. அது அந்த உரை செய்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஊரூரன் உரை செய்வார் உயர்வானத்து உயர்வாரே, அவர்களுக்கு உயர்ந்த வான் உலகம் கிடைக்கும் என்று இந்த பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவ்வளோ அற்புதமாக அருளியிருக்கிறாரு. நல்ல பதிகம். நல்லா இந்த பதிகத்தை நம்ம அனுபவிச்சே படித்தோம். அடுத்த பதிகத்தை தொடங்கி விட்டுறோம். அடுத்த வகுப்புலேருந்து 30 நாளைக்கு திருமந்திரம். சுந்தரர் தேவாரத்தில் நம்ம பாதிக்கு மேலே பார்த்துருப்போம். அதனால் உங்களுக்கு சுந்தரர் தேவாரம் நம்ம முடிக்கிறது ரொம்ப ஈஸி. சுந்தரர் தேவாரத்தில் 1 மாதம் சுந்தரர் தேவாரம் போகும், 1 மாதம் திருமந்திரம் போகும், 1 மந்திரம் பண்டார சாத்திரம் போகும் இந்த வகுப்பில். அப்படி பிளான் பண்ணிவிடுங்க. திருவாசகம் ஸ்டாண்டர்டாக கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், மறந்தே போச்சு. உங்கள் வீட்டில் இங்கே உங்கள் வகுப்பில் நம்ம கோயில் வகுப்பிலே கொண்டு போயிடலாம். பண்டார வகுப்பு அதை தனியாக போட்டோம்னா உங்களுக்கு ஹெவி சப்ஜெக்ட் நல்லா வந்துடும். 20-25 நிமிஷம் கொடுத்தோம்னா நிறைய நேரம் வேணும். 10 நிமிஷம் தானே நடத்தணும், ஹெவியாக கொடுத்துடலாம். அடுத்த பதிகத்தை தொடங்கலாம். அடுத்த பதிகம் 87வது பதிகம், திருப்பனையூர். சுந்தரர் திருப்புகலூர் இறைவனை வணங்கிவிட்டு செங்கலை பொன்னாக பெற்று பதிகம் பாடி அந்த நிதியையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது இறைவன் தன்னுடைய திருக்கூத்து கோலம் காட்டினார். அப்போது பாடியது இந்த பதிகம். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் 53வது மந்திரத்தில் இந்த பதிகம் பற்றிய குறிப்பு இருக்குது. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் 53வது பதிகத்தில் இறைவனினுடைய திருமேனி அழகை சொல்லுவது இந்த பதிகம். இது கூட எப்படி சேர்த்து பதிஞ்சு அனுப்பி விட்ருங்க. நம்ம திரும்ப எடுக்கும்போது முதல்ல இருந்து தான் எடுப்போம். தொடங்கி விட்டுறது நல்லது, அதனால் தொடங்குகிறோம். மாடமாளிகையின் தொடங்குகிற இந்த பதிகத்தினுடைய பொருள், உயர்ந்த மேல் மாடங்களும் சிறந்த மாளிகைகளும் கோபுரங்களும் ஞானசம்பந்தர்
பதிகம் மட்டும் இருக்கும். ஆமாம் ஆமாம், அவர் தான் அந்த புற வர்ணனை நிறைய பண்ணுவார். மண்டபங்களும் ஒவ்வொரு நாளும் பெருகுகின்ற தலம் இந்த திருப்பனையூர். ஓங்கி வளர்கின்ற சோலைகளை உடையது. வண்டுகள் இசை ஒலிக்கின்ற தலம். வயல்கள் உடைய தலம். இறைவனின் ஒரு காதில் குலை தொங்குகிறது. மற்றொரு காதில் தோடு அணிந்திருக்கிறார். இறைவனாட அடியார்கள் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். ஆரம்பமே நல்லா இருக்கு இந்த பதிகம். என்ன அதையெல்லாம் சேர்த்து படிக்கலாம். இறைவனாட அடியாராட எல்லாரையும் விட இறைவன் அழகாக இருக்கிறார். பதிகத்தை பார்த்தாலே படிக்கணும் போல இருக்கு. நம்ம இடையில் இந்த எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை தேவார கேம்ப் போட போகிறோம். 2 நாள் கேம்ப், 1 டே கேம்ப், ஃபுல்லாக தேவாரம் மட்டும். பொருள் சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த மாணவர்களுக்கு ஹாலிடே இருந்ததுன்னா அவங்க பாடுவாங்க, அந்த குழந்தைகள் பாடுற மாதிரி பண்ண போகிறோம். அப்போ தான் நேற்று கூட சொன்னேன்ல, அப்போ தான் நிறைய தேவாரங்களை நம்ம என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். ஒரு பதிகத்தில் ஒரு 10 பதிகத்தை வேகமாக பார்த்து விட்டுறலாம், அப்படி வேகமாக பார்த்துடலாம். தேவாரம் பார்க்க நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். மந்திரத்தை படிங்க. மாடமாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளரும் வளர்பொழில் பாடல் வண்டரையும் படனத் திருப்பனையூர் தோடு பெய்தொரு காதினில் குலை தூங்கன தொங்கன்னு அர்த்தம். தூங்க என்ற சொல்லுக்கு தொங்க. நாம் தூங்குறதை ஏன் தூங்குறதுன்னு சொல்கிறோம்? நம்ம தூங்குறதை ஏன் தொங்குறதுன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் உட்காந்து தூக்கி பாருங்க, தலை தொங்கிடும். அதனால தான் அதுக்கு தூக்கம்னு பேர். புரியுதா? அதாவது அந்த காற்றினுடைய இயக்கம் குறைஞ்சிதுன்னா தூக்கம் வந்துடும். தூக்கம் வரணும்னா சுவாசத்தினுடைய அளவு டம்மி ஆகணும், ரொம்ப குறைஞ்சாதான் தூக்கம் வரும். ஆமாம், அது குறைஞ்சாதான் தூக்கம் வரும். காற்று வேகமாக இயங்கிச்சுன்னா தூக்கம் வராது. அப்போ நம்மளறியாமலே தலை தொங்குறதுனால தான் அதுக்கு என்ன பேர், தூக்கம்னு பேர். தலையை தொங்க போடும். ஆமாம். தொண்டர்கள் துள்ளி பாட நின்று ஆடுமறு வல்லார் அவரே அழகியரே. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதாவது ஒவ்வொன்றா எழுதுங்க. மாடம், மாளிகை, உள்ளத்தலம். இது அறத்தினுடைய மேன்மையை காட்டுவது. அதிலேயே பிரிக்கணும் சார், அதிலேயே இவ்வளோ வேலை இருக்குது. கோபுரம், மண்டபம், இது அருளினுடைய வளர்ச்சியை காட்டுவது. அந்த ஊரில் எதெல்லாம் நல்லா இருக்குங்கிறாரு? அற வாழ்க்கையும் நல்லா இருக்குது, அருள் வாழ்க்கையும் நல்லா இருக்குது. மனிதர்களெல்லாம் நல்ல பெரிய பெரிய வீடுகளில் வாழ்கிறாங்க, சாமி நல்ல கோபுரம் இருக்கிற வீட்டில் இருக்கிறாருங்கிறாரு. புரியுதா? மக்கள் நல்லா இருந்தால் தான் யாரே நல்லா இருக்க முடியும், சாமியே நல்லா இருக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த குடும்பம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அக்ரஹாரம் எல்லாம் அழிஞ்சுது, சாமிக்குரிய எல்லாமே நின்று போச்சுது. பிறகு கும்பாபிஷேகம் பண்ண பிறகு இப்போ தான் ஓரளவு நல்லா போயிட்டுருக்குது. பிராமணர்கள், அதை கோயிலை சுற்றி இருக்கிற பிராமணர்கள் நல்லா இருந்தால் கோயிலும் நல்லா இருக்கும். உண்டா இல்லையா? எல்லாம் வேலை தேடி வெளியே கிளம்பிடுவோம். ஆமாம், அதில் நிறைய பிராமண பசங்க பிள்ளைகள்லாம் என்கிட்ட படித்தாங்க. அதெல்லாம் எல்லாம்
+2 முடிக்கிறதுக்குள்ளேயே பெரிய படிப்பை செலக்ட் பண்ணி போயிடணும். எங்ககிட்ட படிக்கும்போதே எல்லாம் ஆடிட்டர் அது இது பிராமணர் பிள்ளைகள். அதில் ஒரு சில பிராமண குடும்பத்தில் உள்ள சினிமாவுக்கே நடிக்க கூப்பிட்டாங்க. அப்படி ஆட்களே தோற்றத்தில் வித்தியாசமாக நல்லா இருப்பானுங்க. ஆமாம், பாடசாலை இருந்திருக்கு. ஆமாம், அங்கெல்லாம் பிராமணர்கள் எஜமான ஐயர்கள்லாம் பேர். பிராமணர்கள் பேரில் 1000 ஏக்கர், ஐயருக்கு பேர் எஜமான ஐயர். ஆமாம், அப்படி நல்லா சொத்து சுகத்தோடு இருந்து சைவம் வளர்த்துருக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் விழுந்திருக்குது, சாமிக்குள்ளே விழுந்து போச்சு. நிறைய ஊர்கள் அப்படி தான் அழிஞ்சு போச்சு, நிறைய வீடு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்ககிட்ட போயிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க வாங்கிட்டாங்க. அவங்க வரலாறு முழுவதும் அதில் ஒரு பிராமணர் வீட்டில் நான் தங்கியிருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். கொழும்பத்தில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிட்டு நான் சுபாஷ் ஐயா, அன்பு சிசுமணி எல்லாம் ஒரு பிராமணர் வீட்டில் தான் தங்கியிருந்தோம். இன்னொரு பிராமணர் கடத்தூரில் இருக்கிறாரு. அந்த கடத்தூர் கோயில் பொறுப்பில் நம்ம யூகேபிஐ எல்லாம் அவரை பார்த்துட்டு தான் வருவாங்க. அங்கே ஒரு பிராமணர் இருக்கிறார். அந்த ஏரியா ஃபுல்லாக செல்வாக்கான பிராமணர். ஆமாம், இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கும்போது கோயில் நல்லா இருந்திருக்கு. அவங்க விழுந்திருக்கிறாங்க, கோயில் செயல்கள் நின்றுருக்குது. கொழும்பத்தில் 24 வருடம் கணக்கு வச்சுடுங்களேன். அதற்கு முன்பு நான் சொல்கிற நிலைமை, கும்பாபிஷேகத்துக்கு பிறகு கொஞ்சம் மக்கள் வர போக பணம் புழங்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு. அதனால் அந்த மாட மாளிகை இருக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மக்கள் வளமாக இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு வேண்டியது போய் என்ன செய்யும், சேரும். அறம் நல்லா இருந்ததுன்னு எடுக்கணும். கோபுரம் இருந்தது, மண்டபம் இருந்ததுன்னா சமயம் நல்லா இருந்ததுன்னு எடுக்கணும். வண்டுகள் பாடுகிறது என்பது சாதகர்கள் நல்லா இருக்கிறாங்க. சைவ சமயத்தில் திருமுறையில் வண்டுங்கிறது ஆன்மாவுக்கான ஒரு குறிப்பு. வண்டுங்கிறது ஆன்மாவுக்கு குறிப்பு. நீத்தல் விண்ணப்பத்தில் 36வது மந்திரத்தில் மந்தம் முரல் வண்டு அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுறாரு. மந்தம் முரல் வண்டு. பண்டிதமணி உரை எழுதும்போது இங்கு வண்டு என்பது சாதகனை குறிக்கிறது. வண்டு பாடுகிறதுன்னு சொல்கிறதுனால இன்னும் என்ன நிலை வரல, பேரின்ப நிலை வரல. பசுபாச ஞானத்தில் அந்த சாதகன் இருக்கிறான். வண்டு பாடலன்னு சொன்னிச்சுன்னா அது என்ன நிலை, பேரின்ப நிலை, பதிஞானம் வந்துட்டு அப்படின்னு எழுதுகிறார். படித்து பாருங்கள், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். புரியுதா? நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம். எனவே வண்டு என்பது அந்த ஊரில் சாதகன் நல்லா இருந்தாங்கிறதுக்கு அடையாளம். பழனம்ங்கிறது வயல். வயல் நமக்கு என்ன குறியீடு? பழனம்னா வயல். வயல் நமக்கு என்ன குறியீடுனா சாதனத்துக்கு குறியீடு, சரியகிரிய யோகத்திற்கு குறியீடு. யார் சொன்னால்? அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு மாணிக்கவாசகர் தான் சொல்கிறாரு. தொண்ட உழவர், தொண்டர்களை உழவருங்கிறாரு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்கிறாரு தொண்டர்களை. மாணிக்கவாசகர் தான் சொல்கிறார். பிறகு திருமந்திரத்தில் சூசக சம்பாசனைன்னு ஒரு தலைப்பு இருக்குது. அதில் திருமூலர் தன்னுடைய கருத்துக்களை, நிறைய கருத்துக்களை விவசாயத்தின் மேலே வச்சு தான் சொல்கிறார். விவசாயத்தை இப்போ நம்ம வழுதலை வித்திட பாகல் முளைத்ததுன்னு ஒரு திருமந்திரம் சொல்லுவோம். கத்திரிக்காய் விதை போட்டேன், பாகக்காய் விதை முளைச்சதுன்னு எது மேலே வச்சு தான் சொல்கிறாரு? விவசாயத்து மேலே வச்சு தான் திருமூலரே சொல்கிறார். ஏன் நம்ம இளையான்குடி மாறனாயினார் எது மேலே வர்றாரு? விவசாயத்திலேருந்து தான் வர்றாரு. திருநாளை போவார் எதுலேருந்து வர்றாரு? விவசாயத்திலேருந்து தான் வர்றாரு. ஆமாம் ஆமாம், மாறாது. ஆமாம், நீங்கள் உலகத்தை தங்க முடியாதுல்ல எப்படியும். நீங்கள் பருத்தியில் ட்ரெஸ் போடாமல் வேறு எதுலேயும் ட்ரெஸ் போடுற காலம் வரலாம், தங்கமே வேண்டான்னு சொல்கிற காலம் கூட வரலாம். ஆனால் சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் பழனம் என்பது சாதனத்தை குறித்தது. தோடு பெய்தொரு காதினன் குலை தூங்க, அது இறைவனுடைய திருமேனியை வர்ணித்தது. இறைவன் திருமேனியை வர்ணித்தது. இறைவனுடைய தோடு
இறைவனுடைய செவிகள் வர்ணிக்கப்பட்டாலே திருமேனி முழுவதும் வர்ணித்ததாகும். ஞானசம்பந்தரே தோருடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடின்னு தோடை மட்டும்தானே சொல்லிட்டு போனார், வேறு எதுவுமே சொல்லலையே. தோடு சொல்லப்பட்டாலே எல்லா அங்கங்களும் சொல்லப்பட்டதாகும். ஒருத்தருக்கு நீங்கள் சிம்பிளாக செலவிக்கணும்னா என்ன செய்கிறீங்க? அவ்வளவு புரிஞ்சால் போதும். புரியுதா? அது அந்த சிம்பிளாக கழுத்து வரைக்கும் செலவச்சிங்கன்னா அது எதற்கு குறியீடாகுது? அவ்வளவுதான். இன்னொரு விதமாக சொன்னால் நம்முடைய உடம்பில் எது தான் முக்கியம்? தலை தான் முக்கியம். தலை சொன்னாலே உடம்பு சொன்னதாகும். சிரசே பிரதானம்னு வழக்கில் சொல்லுவாங்க. எண்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவாங்க. அது இந்த காது ஏன் சிறப்பிக்கப்படுகிறது என்றால், சேக்கிழாருடைய வார்த்தையில் சொன்னால் நம்முடைய விண்ணப்பம் யாருக்கு போய் சேரணும்? இறைவனுக்கு போய் சேரணும். இறைவனுடைய செவியை சிறப்பித்து சொல்லுவதனுடைய நோக்கம் நம்முடைய விண்ணப்பம். சேக்கிழார் தோருடைய செவியன்னு ஏன் பாடினாருங்கிறதுக்கு ஞானசம்பந்தர் தன்னுடைய பதிகத்தை தோருடைய செவியன் என்று தொடங்கியது ஏன் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது சேக்கிழார் விண்ணப்பம் இறைவனுடைய செவிக்கு போய் சேருவதற்காக அப்படின்னு தான் சொல்கிறார். காரணம் அதான் சொல்கிறார். செவியை சொல்லுவது அதனால தான். இப்போ உண்மை விளக்கம் முழுவதும் என்னங்கிறீங்க? குரு சொல்ல சீடன் கேட்கறது தானே. முதல்ல யார் சொல்கிறத யார் கேட்டா? முதல்ல சீடன் சொல்கிறது தான் குரு கேட்டார். அப்பா நீ தான் கேட்டு அருள். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றைதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதனிடம் அஞ்செழுத்து தானேது, தேசிகனே சாற்று, நீ சொல்லு அப்படின்னு யார் காதில் விழுறபடி பேசுகிறாரு? முதல்ல நான் சொல்கிறத நீ காதில் வாங்குங்கிறாரு. அந்த கட்டமைப்பு தெரிஞ்சதுன்னா இந்த கட்டமைப்பு தெரிஞ்சிடும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா, திருமுறைக்கு ஒரு கட்டமைப்பு சொல்கிறோம், சித்தாந்தத்துக்கு ஒரு கட்டமைப்பு, ரெண்டுமே ஒரே கட்டமைப்பில் தான் இருக்குது. புரியுதா? ஆமாம். அதனால் காது சிறப்பித்து பேசப்பட்டது. தொண்டர்கள் துள்ளி பாடங்கிறது எவ்வளோ அழகான வரி பாருங்க. அத்தலத்தில் தொண்டர்கள், தொண்டர் என்ற சொல்லுக்கு பணி செய்பவர் என்று பொருள் எடுக்கணும். தொண்டருக்கு டெஃபினிஷன் எழுதணும். ஆமாம். ஒன்று பணி செய்பவர், என் செயல் இல்லை என்ற எண்ணம் உடையவர், என் செயல் எதுவுமே கிடையாது என்ற எண்ணம் உடையவர், இறைவன் வழியில் செயல்படுபவர், ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப இறைவன் வழியில் செயல்படுபவர், தசகாரியத்தில் வச்சு சொன்னால் ஆன்ம சுத்தி நிலை அடைந்தவர். சும்மா கிடையாது. யார்? ஆன்ம சுத்தி நிலை அடைந்தவர். ஆமாம். அடிமை பண்பெல்லாம் வந்துடும் அவங்களுக்கு. அடிமையானால் தான் தொண்டராக முடியும். ஆன்ம சுத்தி நிலை அடைந்தவர். ஆன்ம சுத்தி நிலையில் சிவகாரியம் என்னது? சிவபோகம். சிவகாரியம் என்னது? சிவபோகத்திற்கு உரியவர்கள். அவர்கள் துள்ளி பாட, அவர்களும் ஆடுறாங்க பாடுறாங்க, இறைவனும் ஆடுறாருங்கிறார். புரியுதா? அவர்கள் ஆடுகிறார்கள், இறைவன் கொடுத்த அருளை அனுபவித்து ஆடுகிறார்கள். அவர்கள் பாடுகிறார்கள், இறைவனுடைய சிறப்பை பாடுகிறார்கள். இறைவன் ஆடுகிறார், இறைவன் ஆடுவது உயிர்களுக்காக, தொண்டர்கள் ஆடியது அவர்களுக்காக. தொண்டர்கள் ஆடியது அவர்களுக்காக, அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்காக. இறைவன் ஆடியது உயிர்களுக்காக. இறைவன் ஆடுகிறார் என்றாலே ஐந்தொழில் தான். ஐந்தொழிலில் இந்த மாதிரி இடங்களில் மறைத்தல் எடுத்துடணும், மறைத்தலை விட்டுறணும், அருளல் எடுத்துக்கிடணும். ஆடுதலுக்கு எதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும்? அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் நாளையும் விட்டுறணும். எதை மட்டும் எடுத்துக்கணும்?
அருளல் மட்டும் எடுத்துக்கணும். உண்மை விளக்கத்தில் சொல்கிறார்ல, மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாயை அமுக்கி நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் சொல்கிறார்ல. அந்த அருளல் மட்டும் எடுத்துக்கணும். பெரும்பாலும் திருமுறைகளில் அப்படி தான். இப்போ கண்டபத்தில் எடுத்துக்கிட்டால் நடராஜருடைய நடனத்தை தான் மாணிக்கவாசகர் பேசுகிறாரு. ஆனால் அருளல் தான் எடுத்துக்கிடணும். முதல் 4 தொழில் என்ன செய்யக்கூடாது, அங்கே எடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்கணும், எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை போட்டார். சிவபெருமான் தான் ரொம்ப அழகாக இருக்கிறாரு கடைசியில். ஆமாம், அவரே அழகியரே. அவரே அழகியரே. அழகு என்பது இங்கு அருளை சொன்னது. அது அழகின்னு மட்டும் சொன்னால் பெண்பாலாக இருக்குது. அழகி, அழகியரே, அழகியர் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்பாலாக மாறுது. மிக அற்புதமான பதிவு. தொடக்கமே நல்லா இருக்குது. இந்த மந்திரத்தில் சிவயோகம் இருக்கா சிவபோகம் இருக்குன்னா ரெண்டும் கலந்துருக்கு. மந்திரம் சிவயோகத்தில் தொடங்குது, ஆனால் மந்திரம் எதை நோக்கி போகுது, சிவபோகத்தை நோக்கி போகுது. கட்டாயம் இந்த பதிகத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சிவபோகத்தை வெளிப்படையாக பேசுகிற வரிகள் கட்டாயம் வரும். ஏன்னா முதல் மந்திரத்திலே சிவயோகம் இருக்குது. இந்த தசகாரியம், சிவயோகம், சிவபோகம் குறியீடுலாம் எதுக்கு பேசுகிறோம்னா, இப்போ நீங்கள் இதை ஒருத்தட்ட இந்த பதிகத்தை கொடுத்து நீ பேசி இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் பேசி முடிச்சுட்டு சொல்கிறேன்பா. நீங்கள் நான் சொல்கிற ஃபார்முலாவில் போனீங்கன்னா முதல் மந்திரத்தை தொட்டால் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா தேவாரத்துக்குன்னு எடுத்துருக்குறோம். அந்த ஃபார்முலாவில் போனீங்கன்னா முதல் மந்திரத்தை பேசும்போதே மீதி 9 இருக்க என்ன இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் வழக்கமான ஃபார்முலாவில் போனீங்கன்னா என்ன சொல்ல போகிறார், பேசி முடிச்சுட்டு சொல்கிறேன் சார் என்ன அவசரம் அப்படின்பா. ஏன்னா அவனுக்கு அந்த ஃபார்முலா இல்லை கையில். நம்ம வச்சுருக்கிற ஃபார்முலா அதுதான் நமக்கு அந்த ஆதீன சொற்பொழிவு அவ்வளோ வரவேற்பானது. டாக்டர் சொன்னார் பாருங்கள், நான் வீட்டில் போய் இவர் சொன்ன உரையெல்லாம் இருக்குதான்னு உரையில் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. அவர் தேடி பார்த்துருக்கிறார், எங்கேயுமே இல்லை. எல்லாருமே தேடி போய் இருக்காது. அது எல்லாத்த விட ஆதீன புலவரையா அதை ரொம்ப வரவேற்றார். அதாவது அரிய பெரிய கருத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னோம், ஆனால் அது எல்லாமே அவர் சொல்லிட்டார் அப்படின்னார். அது நம்ம அந்த தேவாரத்து மேலே வச்ச நம்பிக்கை, நம்முடைய அறிவும் காரணம் கிடையாது. தேவாரத்தின் மேலே நம்ம வைத்த நம்பிக்கை, இறைவனுடைய கருணை, அது கூடவே வாழணும். தேவாரத்து கூட நம்ம வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை ரொம்ப குறைவு, இதுவே ரொம்ப குறைவு. ஆமாம், இப்போ நமக்கே எல்லாருக்கும் 40,000 சம்பளத்தை போட்டு காலையிலேருந்து படிங்கன்னா படிப்போம். இன்சென்டிவ் தேவார வகுப்புக்கு வரவங்களுக்கு மாதம் 40,000 அப்படி நிறைய இடத்துல நடக்குது. பிற மதத்துலலாம் நடக்குது சார். பிற மதத்தில் பாதிரியார் ட்ரைனிங் 20 வயசில் கொடுத்துட்றான் சம்பளம். இப்போ எங்கள் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டினில் நீங்கள் பாதிரியாராக போனீங்கன்னா அவருக்கு அரசாங்க சம்பளத்துக்கு சமமான சம்பளம், மனைவிக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் வேலை, அரசாங்க சம்பளம், சொந்த வீடு, பிள்ளைகள் படிப்புக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்றாங்க. அப்படி நம்ம இவ்வளோ பேர் இருக்கோன்னா மாதம் 40,000 சம்பளம். இன்சென்டிவ், காலையில் டிஃபனை சாப்பிட்றீங்க தேவாரம் படிக்கிறீங்க, மத்தியானம் டிஃபனை சாப்பிட்றீங்க தேவாரம் படிக்கிறீங்க, 4 பேருக்கு சொல்கிறீங்கன்னா நம்ம செஞ்சிடலாம். வேறு சொல்கிறீங்க. ஆமாம், இங்கே கொடைக்கானல் இருக்குது, மதுரையில் பைபிள் பாடசாலை இருக்குது, பைபிள் காலேஜும்பாங்க. ஆமாம் சார், எங்கள் ஊரில் நான் இந்த வயசில் ராபர்ட் கால்டுவெல் பிறந்த வீட்டில் விளையாடினவை. எங்கள் ஊரில் அது வீடு ஓப்பனாக தான் கிடக்கும். ஒரு வீடு ஃபுல்லாக ஏதோ ஒரு பாதிரியார் குடியிருப்பார், மற்ற எல்லா கதவும் மொத்தமாக திறந்தான் கிடக்கும். ஏன்னா பெரிய பங்களா, பல ஏக்கர் ராபர்ட் கால்டுவருடைய பங்களா. மாமரம் நிறைய காய்ச்சி கிடக்கும். நாங்கள் மாம்பழம் பறித்து சாப்பிடுவோம், சக்கரவள்ளி கிழங்கு பயிரிடுவாங்க, அது கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம், அதில் விளையாடுவோம். அப்போது எங்கள் ஊருக்கு பாதிரியாராக வர்றவர் ட்ரான்ஸ்ஃபர், டீச்சர் மாதிரி தான் அவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர், 3 வருஷம் 4 வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எங்கள் ஊருக்கு பாதிரியாராக வர்றவர் பிள்ளைகளுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே கல்யாணம் வச்சுருவார். ஏன்னா வீடு பெரிய கல்யாண மண்டபத்துக்கு மேலே இருக்கும், இட வசதி, எல்லா வசதி, என்னென்ன வசதி ஒரு கல்யாணத்துக்கு வேணுமோ அத்தனையும் இருக்கும். காய்கறி முழுவதும் விவசாயத்துலேருந்து வந்துடும். அதனால் எங்கள் ஊருக்கு பாதிரியாராக வர்றவங்க இன்னும் 2 வருஷம் கழித்து பிள்ளை கல்யாணம் விட கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுவார். அவ்வளோ வசதி செஞ்சு கொடுப்பாங்க அவங்க. இப்போ நம்ம இதில் அது இல்லையே. இப்போ சமயம் பண்ணுறவங்களுக்கு பொருளாதார வசதி இல்லாத ஒரே சமயம் நம்ம தான். வைணவத்தில் கொட்டுறாங்க, வேத பாடசாலையில் கொட்டுறாங்க,
பிற மதத்தவர்கள் கொட்டுறாங்க. நமக்கு வந்து அது இல்லாதனால தான் நம்ம இதை முழுசாக என்ன செய்ய முடியல, அதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. இப்போ வகுப்புக்கு வந்தால் 40,000 சம்பளம் சொல்லி பாருங்கள், இன்சென்டிவ். அந்த அப்ரசண்டிகளாக வாங்க, அப்ரசண்டிகளுக்கெல்லாம் சம்பளம் 25,000 கொடுத்தா கூட போதும். என்ன சார், ஒரு நாளைக்கு 1,000 ரூபா 30,000 ரூபா வாங்கிக்க. ஒருத்தனுக்காவது சொல்லணும், ஒருத்தருக்காவது இதை என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும், அப்படி கொண்டு வரலாம். அப்படி தேவாரம் பழகணும். எனக்கு நிறைய விஷயங்களில் சைவத்தில் மாற்று கருத்து நிறையா இருக்குது. ஒரே ஊரில் பெரிய அமைப்புகளை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அதனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியூருக்கு போகணும். நம்ம சக்திக்கு சென்னை வரைக்கும் போகணும், சுசீந்திரம் போகணும், தூத்துக்குடி போகணும். நம்ம சக்திக்கு ஓவர். இந்த குட்டம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும், குட்டம் தூத்துக்குடி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் 70,000 ரூபா வாடகை கொடுத்தோம். ஆமாம், நம்ம சக்திக்கு அது பெரிய தொகை. ஆனால் இதே நான் என்ன சொல்கிறேன், கோடிக்கணக்கில் எடுக்க பணம் வர்ற மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இதை எடுத்தாங்கன்னா தேவாரத்தை நல்லா கொண்டு சேர்க்கலாம். ஒரு இறைவன் ஒரு நாள் அதுக்கு இன்றைக்கி டிவியில் போடுறான். திருப்பதி கோயிலில் ஒரு நாளைக்கு அன்னதான செலவு 44 லட்சமா. ஒரு நாள் அன்னதான செலவு 44 லட்சமா. அப்போ என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறோமில்ல, அதுக்கு கீழே போடுறான். அதாவது 2000 கோடி பணம் ஸ்டாக் இருக்கான். அன்னதானத்துக்கு வந்த பணம் 2000 கோடி ஸ்டாக் இருக்கான். இந்த 2000 கோடியில் இவங்க கை வைக்கிறவங்களும் 4000 கோடி வந்துடும். அப்படின்னா தான் அந்த பணியை இறங்கி அடிக்க முடியும். ஆமாம், அங்கே பல கோடி தேங்கியாச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அது வரணும். சிவாய நம, குருவே போட்டு. ஆமாம், அதைத்தான் நான் சொல்கிறேன். என்ற அளவில் நிறை செய்வோம், பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை பற்றி. சிவாய நம, சிவாய நம. யாரெல்லாம் வாரேனாங்க?